அனைவருக்கும் வணக்கம். அடுத்து 6வது குறள். யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகழ். இந்த யான் எனது என்று சொல்லுகிற இந்த அகப்பற்றும் புறப்பற்றும் சைவ சித்தாந்தத்தினுடைய முடிந்த முடிவு. அங்கே ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லுகிற 3 குற்றங்கள், 3 மலங்கள் என்று சொல்வார். அதனுடைய வேர் தான் இந்த யான் எனது என்று சொல்லுகிற அந்த செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்று சொல்வது. யான் என்னும் செருக்கும் எனது என்னும் செருக்கும் அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். இந்த அகப்பற்றையும் புறப்பற்றையும் ஒழித்தவன் வானத்தவர்க்கும் எட்டாத உயர்ந்த உலகத்தை சென்று அடைவான் என்று. அப்படின்னா வானத்தவர்க்கும் உயர்ந்த இடம் என்று சொன்னால் அவர்கள் ஒரு நிலையோடு நின்று விடுவார்கள். தேவர்கள் என்று சொல்லப்படுகிற வானத்தவர்கள். ஆனால் அவரை விட உயர்ந்த நிலை ஏனென்று சொன்னால் இவர்கள் பிறப்பு அறுக்கிறார்கள், யான் எனது என்கிற பற்றை விடுகிறார்கள் என்பது மிக இன்றியமையாத 2 கருத்து. அது அகப்பற்றும் புறப்பற்றும் எடுப்பது. செரு என்றால் போர். இந்த போர் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் போர் என்பதனால இது செருக்கு. இந்த ஆணவம் தலைக்கு மேல வந்துருச்சுன்னா என்ன செய்யறோம்னே தெரியாது. அது தனக்குத்தானே ஏற்படுத்துகிற போர் என்பதனால அது செருக்கு என்கிறார். இருமார்பு என்று ஒரு சொல் உண்டு. இருமார்பு என்பதுதான் இருமாப்பு என்று அந்த இறை எடுத்துட்டாங்க. அதனுடைய வேர் சொல் இருமார்பு. தன்னை அழித்துக் கொள்ளும் அடாவடித்தனமான ஆர்ப்பு. அதனாலதான் அது இருமார்பு. நான் என்னை அழித்துக் கொள்வேன் என்று அவர் நினைக்கல. ஆனால் அவர் செய்கின்ற அந்த அடாவடித்தனம் அவரை அழித்துவிடும் என்பது அதனுடைய கருத்து. இவை மாந்த பிறவிக்கு அறவே ஆகாதவை. இது யான் எனது என்கிற 2. அகந்தையாவது அகத்தே பற்றி புறத்தே வெளிப்பட்டு அதனை உடையானுக்கே அழிமையாக்கும் மூடத்தனத்தின் முனைப்புதான் இந்த யான் எனது என்பவை. அகந்தை, இருமார்பு, செருக்கு, ஆணவம் அனைத்தும் ஒரு பொருளை உடைய. மீனாட்சி அம்மை பிள்ளத்தமிழ்ல குமரகுருபரர் அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் என்று சொல்லுகிறார். தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நரைபடுத்த என்கிற அந்த தொடங்கும் அந்த பாடலிலே அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் என்று அந்த இடத்திலே சொல்லுகிறார். அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுத்து தூக்கி எரிஞ்சிடணுமா. யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். 7ஆம் குறள். பற்றிவிடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு. பற்றிவிடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு. இந்த குறளுக்கு 267, 268, 269, 338, 339, 345, 346 ஆகிய அத்தனை குறள்களையும் இதோடு இணைத்து படிக்க வேண்டும். முழுமையாக அந்த பொருளை நாம் அறிந்து கொள்வதற்கு. பற்றினை பற்றி விடாதவர்க்கு இடும்பைகள் பற்றிவிடா. ரொம்ப எளிமையாக உரை. பற்றிவிடா இடும்பைகள். இடும்பை என்பது துன்பம், இடும்பைகள் துன்பங்கள். பற்றிவிடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு. பற்றினை பற்றி விடாதவர்க்கு இடும்பைகள் பற்றிவிடா. ரொம்ப எளிமையா அந்த குறளுக்குள்ளேயே பொருள். பற்றினை விடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு. பற்றினை பற்றி விடாதவருக்கு இடும்பைகள் பற்றி விடா. இப்ப பூனை நாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா, புலி எல்லாமே அந்த தான் போட்ட குட்டிய அப்படியே பற்றி கொண்டு போய் வைக்கும். அதுக்கு ஊர் ஏற்படாமல் பற்றும். தன்னுடைய பற்களால் தான் அது கவ்வும். அதான் பற்றுதல். கவ்விக்கிட்டு போய் போடும். அதை பற்றி விடா. அது கவ்விக்கிட்டு போகுது, அது பற்று. கவ்விக்கொண்டு செல்வத்தை பற்றுதல். நாம என்ன பண்றோம்? செல்வத்தை பற்றுதல், பொருளை பற்றுதல் போன்றவற்றை
அது அது எப்படி தன்னுடைய செல்ல பிராணிகள் தன்னுடைய குழந்தைகள் மீது பற்றுகிறதோ அதுபோல் நாம் பற்றாமல் பற்றிவிடா. அதனால் வருகிற இடும்பைகள் துன்பங்கள் அனைத்தையும் போக்கிக் கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டும் என்பது கருத்து. பற்று நோய்க்கு மருத்துவமாக போடும் பற்று. இந்த செந்தூரம் வச்சு மூக்குல எல்லாம் தடவுறாங்க பாருங்க, அந்த நீர் கோர்வையை நீக்குவதற்கு அதுக்கு பற்று போடுதல் என்று சொல்வார். ஈயம் பூசுறதுக்கு பற்று பூசுறதுன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அந்த பித்தளை பாத்திரங்கள்ல வந்து அடுப்புல வைக்கிறதுக்கு அல்லது கொதி தண்ணீரையோ அல்லது குழம்பையோ இந்த மிளகு சாறையோ அதில் ஊற்றுகிற போது அந்த ஈயம் இல்லைன்னா அது கெட்டு போயிடும். அதனால ஈயத்தை பற்றுதல் செய்வது, இதெல்லாம் இப்ப இருக்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த பாத்திரங்கள்லாம் இப்ப பழக்கத்துல பெரும்பாலும் இல்லை. ஈயம்போலும் பற்றும் பற்றுக்கோடுமாய் விரிந்து பற்று ஆசு பற்று குரடு பற்று பற்றி பற்று ஆயம் பற்று முறி பற்றியம் பைத்தியம் என்று சொல்கிறார்களே, அது பற்றியம் என்பதை பத்தியம் அல்லது பித்தியம் என்று சொல்ல வேண்டும். அது பைத்தியமாகிவிட்டது என கூறும் காட்சியாய் கருத்தாய் பண்பாடால் பன்னூறு வகையால் விரிந்தது என்பது இந்த குறளினுடைய கருத்து. யான் எனது என்னும் பற்றுகளை பற்றி கொண்டு விட முடியாமல் தவிப்பவர்களை துன்பங்களும் பற்றி கொண்டு விடாமல் துன்புறுத்தும் என்பது இந்த கருத்து. பற்றி விடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு. பற்றி பற்றினை பற்றி என மும்முறை வந்ததனால இதுக்கு சொல் பொருள் பின்வரு நிலை என்று பெயர். சொல் மட்டுமில்லாமல் பொருளும் ஒரே பொருளே வருகிற காரணத்தினாலே இலக்கணத்தார் இதை சொல் பொருள் பின்வரு நிலை அணி என்று கூறுவார்கள். பற்றிவிடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு. அடுத்து 8வது குறள். தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வளைப்பட்டார் மற்றையவர். தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வளைப்பட்டார் மற்றையவர். இதுக்கு 674வது குறளும் நீத்தார் பெருமையில உள்ள 21 30 வரைக்கும் உள்ள குறள்களையும் இணைத்து பார்க்க வேண்டிய ஒரு குறள் இது. 674. தீரத் துறந்தார் தலைப்பட்டார் மற்றையவர் மயங்கி வளைப்பட்டால். தீர என்றால் முழுவதுமாக என்று பொருள். முழுவதுமாக அந்த பற்றுகளை விட்டுவிட வேண்டும் என்பது கருத்து. நீத்தார் பெருமையில் உள்ள எல்லா குறள்களையும் இதற்கு இணைத்து படிக்கலாம் என்று கூறினேன். முற்றும் துறந்தவர்களே துறவில் மேம்பட்டவர்கள், மற்றவர்கள் ஆசை வலைக்கு உட்பட்டு மயங்கி நிற்பவர்கள். மற்றையவர்கள் என்றால் தீரத் துறவாமல் அரைகுறை துறவராக இருப்பவர்கள் என்பது பொருள். நிலம் நீர் தீ விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இது தொல்காப்பியருடைய நூற்பா. அவ்வுலகில் கடவாராய் துறவில் தலைப்பட்டார் என்னும் பேற்றை இழந்தவர். இது மதில் மேல் பூனையாக இருந்தால் அது துறவில் தலைப்பட்டவராக முழுமையான துறவு கோலத்தில் இருந்தவராக கூற முடியாது என்பதனாலே துறவு கோலத்தில் இருந்து கொண்டு மையல் வளைப்பட்டார் அன்றும் இருந்திருக்கிறார்கள் இன்றும் இருக்கிறார்கள் என்பது மெய். மற்றையவர் என்றால் தீரத் துறவாமல் அரைகுறையாக துறவு கொண்டிருப்பவர் என்று கூறும். முற்றும் துறந்தவர்களே துறவில் மேம்பட்டவர்கள் ஆவர். மற்றையவர்கள் ஆசை வலைக்கு உட்பட்டு மயங்கி நிற்பவர்கள். அவர்கள் எப்போ வேணாலும் வெளியே விடுவாங்க. அதுக்காக தான் அவங்க அந்த வெள்ளை வேட்டியா கொடுக்கறது. முதல்ல வெள்ளை வேட்டி வெள்ளை துண்டோடு அலைவார்கள். அவர்களே அங்கே சகோதரனே என்று சொல்வார்கள், சிலர் பிரதர் என்று சொல்வார்கள் அந்த மடத்துல. பிறகு அவர்களுடைய மொழி பயிற்சி, அங்கே வந்து பகவத்கீதை பாகவதம் போன்ற சமஸ்கிருத நூல்களையும் படிப்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு உண்டு. அதை எப்படி உள்வாங்குகிறார்கள், அந்த பற்றற்ற நிலையை சத் சங்கம் என்று அவர்கள் சொல்வார். சத் சங்கம் என்கிற அவர்கள் பயன்படுத்துகிற அந்த வார்த்தைக்கு உரையாடல் என்று பொருள். இவர்கள் அந்த சுவாமிகள் வந்து சொல்லுகிற கருத்துகள், அந்த கருத்துக்களை உள்வாங்கி அவர்களிடம் வினாக்கள் கேட்கலாம். அந்த அளவுக்கு அந்த 7 ஆண்டுகளிலே அவர்கள் அந்த நூல் பயிற்சி பெறுவார்கள். தானாகவும் பெறுவார்கள். மூத்த அடியார்கள் சுவாமிகள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள், நிறைய வகுப்பெடுப்பார்கள்.
அதன் பிறகு அது ஒரு நாள் முழுமையுமான ஒரு தியான வகுப்பாக அந்தர்யோகம் என்று மக்களிடம் கொண்டு செல்வார். அதான் சமயத்தோடு சமுதாய புரட்சியும் செய்கின்ற இயக்கமாக அவர்கள் அந்த பணியினை செய்கிறார்கள். இந்த துறவு, தவம், மெய்யுணர்தல், அவாறுத்தல், இந்த நிலையாமை, இந்த இந்த அதிகாரத்தை எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே, துறவு வாழ்க்கையிலே சிறப்பாக பயன்படுத்துகிறார்கள் என்பதனாலே தான் இந்த இந்த அதிகாரங்களை எல்லாம் துறவறையிலே வைத்திருக்கிறார்கள். அதனால முற்றும் முழுவதுமே துறவிகளுக்கு மட்டுமே உரியது என்று எண்ணினால் அது தவறாகி போய்விடும். இப்ப மெய்யுணர்தல் என்பது நம்ம அங்க வரும்போது பார்ப்போம். முதலில் வெள்ளுடை அணிய வைத்து அவர்களுடைய நடை, உடை, பாவனைகள் என்று சொல்கிறோமே, அதையெல்லாம் உற்று கவனிப்பார்கள். அவர்கள் கவனிப்பது இவர்களுக்கு தெரியாது. எந்த அளவுக்கு அவர்கள் பக்குவப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மறைமுகமாக அவர்களுக்கு பக்குவ உரைகளை எல்லாம் நிகழ்த்துகிறார்கள். அப்படி நிகழ்த்தியதற்கு பிறகு அவர்களை அந்த இடத்திற்கு கொண்டு வருவார்கள். ஆசிரியர் பணி. அவரே வந்து இதை நடத்துகிற மாதிரியான நிலைக்கு வருகிற போதுதான் அவர்களுக்கு அந்த துவராடையை கொடுப்பார்கள். அதான் தீரத் துறந்தார். முற்றும் துறக்கிற சூழ்நிலை வரும் வரை அவர்கள் கண்காணிக்கப்படுவர். அதற்கு பிறகு அவர்களுக்கு பொறுப்பு ஒப்படைக்கப்படும். தீரத்துறவாத அரைகுறையாளர்களுக்கு இதை கொடுக்க மாட்டாங்க. இத தொல்காப்பியம் சொல்லுது. மாளிகை எந்த அளவுக்கு எவ்வளவு முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள் பாருங்க. நிலம், நீர், தீ, வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்று 1589 நூற்பா சொல்கிறது. அவ்வுலகியல் கடவாராம் துறவில் தலைப்பட்டார் என்னும் பேற்றை இழந்தவர் ஆவர். இந்த அரைகுறையாக இருப்பவர் மற்றையவர்கள் என்று சொல்லுகிறார் அல்லவா திருவள்ளுவர். அந்த மற்றையவர்களுடைய துறவு வாழ்க்கை என்பது அந்த முழுமையாக கடவாதவர்களாக போய்விடுவார்கள் என்பது கருத்து. துறவு கோலத்தில் இருந்து கொண்டு மையல் வளைப்பட்டார் அன்றும் இருந்திருக்கிறார்கள், இன்றும் இருந்திருக்கிறார்கள் என்பதை முன்பே பார்த்தோம். அதனால் துறவு வாழ்க்கை ஏற்பட்டதற்கு பிறகு அவர்கள் பழி ஏற்பட்டு விட்டால் அவருடைய வாழ்க்கை முறையிலே பழி ஏற்பட்டு விட்டால் துறவு கோலத்தில் ஒரு பொருள் இல்லாமல் போய்விடும் என்பதனாலே தீரத் துறந்தார் என்று மிக தெளிவாக சொல்கிறார். தீரத் துறந்தார் தலைப்பட்டார், பொருள் புரிவதற்காக. தலைப்பட்டார் தீரத் துறந்தார் என்பதை தீரத் துறந்தார் தலைப்பட்டார். மற்றையவர் மயங்கி வலைப்பட்டார் என்று சொன்னால் அந்த குறளுக்குள்ளேயே பொருள் தெளிவாக கிடைக்கும். அடுத்து 9வது குறள். பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்க மற்ற நிலையாமை காணப்படும். இந்த பிறப்பறுத்தல் என்பது பிறவி துன்பத்தை நீக்குதல் என்று பொருளாகும். பற்றுகளை நீக்கிய உடனேயே பிறவி துன்பம் தீர்ந்து போய்விடுகிறது. இல்லை என்றால் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வந்து நிலையாமை உணர்த்திவிடும் என்பதனாலே பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் என்றார். அப்படி என்றால் என்ன? பற்று முற்றாக அற்றுப்போன அப்போதே அவ்விடத்தே பிறப்பால் உண்டாகிய துன்பங்கள் எல்லாவற்றையும் அற்றுப்போகச் செய்யும் என்பது அதனுடைய கருத்து. இதுல வந்து இந்த துறவு ஏற்பட்டதற்கு பிறகு இந்த பெயரை மாற்றிக்கொள்வார்கள். ஒரு ராதாகிருஷ்ணன் என்று இருந்தால் அவர்களுக்கு சதானந்தா என்று பெயர் வைப்பார்கள். இப்ப விவேகானந்தருக்கு கூட அப்படிதான் நரேந்திரன் என்று அவருடைய இயற்பெயர். அவரை வந்து விவேகானந்தர் என்று மாற்றினார்கள். அதுபோல் அந்த துறவு வாழ்க்கைக்கு பிறகு அது 2வது பிறவி எடுப்பதாக பொருள். அதனாலதான் அந்த பெயரையே மாற்றி விடுகிறார்கள். பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். இதுல 7, 9, 10 3 குறள்களையும் இந்த பற்று 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 என்று வருகிறது. இந்த பற்று என்பதை 7வது குறள்ல சொல்லுகிற போது எப்படியெல்லாம் பற்று வருகிறது என்று சொன்னோம். அந்த சோற்று பருக்கையை கூட பற்று என்று சொல்வார். 10 பாத்திரம் தேயின்னு சொல்லுவாங்க வழக்குல. இப்போ வந்து அந்த மகாபாரதத்துல ஒரு செய்தி வரும். ஏராளமான முனிவர்கள் வந்து இவர்கள் பாண்டவர்களும் திரௌபதியும் காட்டிலே உரைகிற போது விருந்துக்கு வருகிறார்கள். அவர்கள் வருகிற நேரம் வந்து இவர்கள் உணவு உண்டு அந்த பாத்திரத்தை கவிழ்த்ததற்கு பிறகு வருகிறார்கள். அப்போ இவர்கள்
என்ன செய்வதென்று வெறி பிதுங்கி இருக்கிறது இவ்வளவு பேருக்கும் எப்படி என்று ஒரு கண்ணனை நினைக்கிறார். குளிச்சுட்டு வர சொல்லு பார்த்துக்கலாம் அப்படின்னு கண்ணன் சொல்லுகிறார். அப்போ என்ன செய்வார் என்று தெரியவில்லையே. குளித்து விட்டு வந்ததுக்கு பிறகு அவர்களிடம் இது இல்லை என்றால் என்ன செய்வது, என்ன பண்ணுவது என்று நினைக்கிற போது அவர் சொல்லுகிறார், அதிலே ஒரு பற்று இருக்கிறதா என்று பார் என்று. கண்ணா நான் கவிழ்த்து விட்டேன் என்கிறார். இல்லை நீ பார் என்று இவன் உருவாக்குகிறான். ஒரு பற்று இருந்தால் அதை பல பற்றுகளாக கொண்டு வர முடியும் என்பதற்காக அதை நிறைய உணவுகள் ஏற்படுத்த முடியும் என்பதை பற்றே இல்லாத அந்த பாத்திரத்தில் ஒரு பற்றை உருவாக்குகிறான். இது உணவு கொடுப்பதற்காக கொண்டு வருகிற அந்த பற்று. அதான் அந்த சோற்று பருக்கையை பற்று என்பதாக சொல்லுகிற செய்தி எல்லா இடங்களிலும் வருகிறது என்பதற்காக இந்த இடத்தை நான் சுட்டிக்காட்டினேன். அடுத்து நிறைவான குறள், இந்த துறவு அதிகாரத்தில் 350வது குறள், 10வது குறள். பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. இதுல எல்லாமே எல்லா சீரும் துப்பாருக்கு வந்த மாதிரி துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூமழை என்பதை போல இந்த 2 உதடுகளும் நன்றாக ஒட்டி ஒட்டி விரியும். அப்படி 6 சீர்கள் இந்த பகர மகரம் வந்தால் 2 உதடுகளும் இணையும் என்பதற்கான மிக சிறந்த உதாரணம் இது. பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை பற்றுவிடற்கு பற்றுக. இவ்வளவு காலமா பற்றை விட வேண்டும் என்று சொன்ன திருவள்ளுவர் இந்த குறள்ல பற்றுகிறார். எதை பற்ற வேண்டும்? பற்றற்றான் பற்றினை பற்றுக. அவன் எல்லாவற்றிலிருந்தும் தன்னுடைய ஆசைகளை நீக்கிய நிலை உடையவனுடைய பற்றை பற்றுக என்று சொல்கிறார். இதுக்கு நம்மாலே ஒருத்தன் உரை எழுதியிருக்கான் பாருங்க, கவிதையில. யாராவது இது கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பற்றுவதுதான் பற்றுகிறாய், நீ பற்றற்றானிடம் பற்று வைத்தவனை பற்று. நீ பற்றற்றானிடம் பற்று வைத்தவனை பற்று. பற்றி என்ன பண்ணான்? பின்பற்று. கசடர கற்க கற்ற வழி நிற்கன்னு சொன்னார்ல, அது மாதிரி பற்று வைத்தவனை பற்றி என்ன பண்ணான்? பின்பற்று. அவன் எப்படி ஆசைகளை எல்லாம் துறந்து விட்டானோ அதை போல் நீ அவனை பின்பற்று. பற்றி வாழ். பின்பற்று, பற்றி வாழ். துன்பற்று. பலாபலன்களில் பற்றற்று. அக்கணமே பற்றுக்கு நீ முற்று. வைத்து பற்றற்றானாய் நீ முற்று. பற்று இல்லாதவனாக நீ முற்றும் துறந்தவனாக ஆகிவிடு என்பது இந்த கருத்து. இது இப்ப நீங்கள் படித்திருக்கிறீர்களா என்று தெரியவில்லை. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாலி ஒரு உரை எழுதியிருக்கார். குறளுக்கெல்லாம் கவிதையிலே கவிஞர் வாலி, அதாவது திரைப்பட கவிஞர் வாலி எழுதின இந்த உரை இது. பற்றுவதுதான் பற்றுகிறாய், நீ பற்றற்றானிடம் பற்று வைத்தவனை பற்று. பற்றற்றானிடம் பற்று வைத்தவனை பற்று. பற்றி பின்பற்று. இதான் உயிரோட்டமான செயல். பற்றி என்ன பண்ணணும்? பின்பற்று. அப்புறம் அவனுடைய வழிமுறைகளை கண்டு அதை பின்பற்றி வாழ். துன்பற்று. பலாபலன்களில் பற்றற்று. அக்கணமே பற்றுக்கு நீ முற்று. வைத்து பற்றற்றானே நீ முற்று என்று அவருக்கு அது உரை எழுதியிருக்கிறார். பற்றில்லாத இறைவனின் பற்றினை பற்றி கொள்ள வேண்டும். மற்ற பற்றுகளை விடுவதற்கு இதுவே வழி என்பது இதனுடைய கருத்து. குறளை கவனியுங்கள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. இதனுடைய முடிவாக உள்ள பிழிவான கருத்து பலகையில் காண்க. பற்று விட்டவரை துன்பம் பற்றாது. பற்று விட்டவரை துன்பம் பற்றாது.